இப்போ நீங்க இந்த வீடியோ சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா either உங்களுக்கு ஒரு MBBS சீட் கிடைச்சிருக்கும் or else future aspirants இருப்பீங்க. Either way, congratulations guys. இப்போ உங்க மைண்டுக்குள்ள 1000 questions ஓடும். இந்த books, how to survive, medical essentials. Okay, relax. I'm here for the rescue. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. MBBS தேவையான books, mindset, how to survive and யாருமே சொல்றது இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்றேன். இந்த வீடியோவை மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க so that இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். And then After சேனல்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க so that இந்த மாதிரி மெடிடேட்டட் வீடியோஸ் and டைம் டு டைம் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். So வாங்க without even little delay, let's get into the video. Hey guys, welcome to After channel. நான் உங்க இவ்ளோ பெரிய மெடிக்கல் ஜேர்னிக்கு ஆரம்ப புள்ளி ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும். அதுல இருந்து தான் நம்ம பேச ஆரம்பிக்க முடியும். சோ அந்த ஆரம்ப புள்ளிய நான் சூஸ் பண்ணது புக்ஸ். நீங்க இந்த நேரத்துக்கு இன்டர்நெட்ல பல வீடியோஸ் பார்ப்பீங்க. லைக் சில பேர் சொல்லுவாங்க அனாட்டமி BDC படிங்க, சில பேர் சொல்லுவாங்க விஸ்ராம் சிங் படிங்க சொல்லுவாங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்ல நீங்க இருப்பீங்க. ஸோ நான் ரெண்டு பக்கத்தான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் சொல்லிடுறேன், நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன புக்ஸ் யூஸ் பண்ணேன், அதையே நான் யூஸ் பண்ணணும் நான் சொல்லிடுறேன். ஓகே, அனாட்டமி எடுத்துட்டா ரெண்டு புக், ஒன்னு விஸ்ராம் சிங், இன்னொன்னு BDC. இல்ல நான் படிச்சது விஸ்ராம் சிங். Why விஸ்ராம் சிங்? பிகாஸ் விஸ்ராம் சிங் மோஸ்ட்லி ஒரு எக்ஸாம் ஓரியன்டா இருக்கும் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் தென் த டயக்ராம்ஸ் ஆர் வெரி குட் இன் விஸ்ராம் சிங். Actually speaking, anatomy is an exam where diagram speaks more. So diagram is very important. So எந்த புக் டயக்ராம் நல்லா இருக்கோ அந்த புக்கை சூஸ் பண்றது பெஸ்ட் நான் சொல்லுவேன். கம்பேரிங் டு BDC பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கான்செப்ட் லைக் 3D மாடல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு BDC இஸ் குட். பட் தென் எக்ஸாம் ஓரியன்டா பாத்தீங்கன்னா விஸ்ராம் சிங் இஸ் ஃபார் மோர் பெட்டர். சோ அதனால நான் விஸ்ராம் சிங் சூஸ் பண்ணேன். காலேஜ்ல இருந்து விஸ்ராம் சிங் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. நான் கம்மிங் டு பிசியாலஜி அண்ட் தென் ரெண்டு புக், கைட்டன் அண்ட் தென் GK Paul. கைட்டன் இஸ் அ கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக் அண்ட் GK Paul இஸ் அகைன் எக்ஸாம் ஓரியன்டட் புக். நான் இது யூஸ் பண்ண அப்படின்னா GK Paul. ஏன்னா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிருந்தேன், அதனால என்னால GK Paul மட்டும் தான் யூஸ் பண்ண முடிஞ்சது. அது என்ன தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நான் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் பண்ண மிஸ்டேக்ஸ் நான் வீடியோல சொல்றேன். ஓகே, லெட்ஸ் பேக் டு தி டாபிக். GK Paul கைட்னான்னு பாத்தீங்கன்னா ஐ ப்ரிஃபர் போத். உங்களுக்கு நீங்க டெய்லியும் படிக்கிறீங்க லைக் அந்த டாபிக் நான் வரேன். பட் தென் நீங்க டெய்லியும் படிக்கிறீங்க ஆளா இருந்தீங்கன்னா கைட்டன் இஸ் பெஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் கெய்னிங். GK Paul இஸ் லைக் எக்ஸாம் ஓரியன்டா இருக்கும், லைக் பாயிண்ட் பை பாயிண்ட் பேராகிராஃப்ஸ், நீட் டயக்ராம்ஸ், நீட் கான்செப்சுவல் கிளாரிட்டி, அந்த மாதிரி நீட்டா இருக்கும். Why I chose GK Paul and why didn't I choose Guyton அப்படின்னா I didn't have time to learn. அது ஏன் இல்ல அப்படிங்கறது வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். So that வேற வழியில no other go, I have to choose GK Paul. So that's why I chose GK Paul. But நீங்க தினமும் படிப்பீங்க, yes I can read daily and I'm ready to gain knowledge அப்படின்னா கைட்டன் படிங்க. கைட்டன் படிச்சுட்டு ஒரு நாலேஜ், ஒரு பேசிக் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஓரியன்டா GK Paul படிங்க. இப்போ பயோகெமிஸ்ட்ரி நான் யூஸ் பண்ண ரெண்டு புக் பாத்தீங்கன்னா ஒன்னு வாசுதேவன், இன்னொன்னு லிப்பென்காட். வை வாசுதேவன் அண்ட் லிப்பென்காட் மோஸ்ட் ஸ்பெசிபிகலி அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசுதேவன் இஸ் மோஸ்ட் ட்ரஸ்டபிள் புக். யூ கேன் ட்ரஸ்ட் இட் அண்ட் நாலேஜ் கெய்னிங்கும் நல்லா இருக்கும். லிப்பென்காட்ல சில டாபிக்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங், நல்லா ஸ்டோரி மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஸோ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஈஸியா இருக்கும். So you can shift between Vasudevan and Lippincott for various topics. Like சில டாபிக்ஸ் Vasudevan நல்லா இருக்கும், சில டாபிக்ஸ் Lippincott நல்லா இருக்கும். So you can choose and study. Okay, இப்ப புக்ஸ் பத்தி பார்த்தாச்சு. வெயிட் நீங்க நினைக்கலாம் அந்த புக்ஸ் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம வேலை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போவீங்க. But here is where I made the huge mistake which I told earlier. Not knowing how to study MBBS. Now, how to actually study first year MBBS. First, study what is important. நீங்க நினைக்கலாம் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சா நல்ல டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கும் தோணுச்சு. பட் ஐ எம் வார்னிங் யூ கைஸ், இஃப் யூ டோன்ட் ஸ்டடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் கோயிங் இன் டு எக்ஸாம் ஹால், யூ ஆர் கோனா ஃபால் பிஹைண்ட். ஐ எம் வார்னிங் யூ கைஸ். ஃபர்ஸ்ட் நீங்க எதை முடிக்கிறீங்களோ இல்லையோ, லைக் ஐ எம் நாட் சேயிங் லைக் யூ ஷுட் நாட் ஸ்டடி like everything cover to cover படிக்காதீங்க அப்படிலாம் சொல்ல வரல. பட் வாட் ஐம் இன்சிஸ்டிங் ஹியர் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு கொஸ்டின் பேங்க் உங்க சீனியர்ஸ் கிட்ட கேட்டு சூஸ் பண்ணிக்கோங்க.
அவங்க ஒரு கொஸ்டின் பேங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின் பேங்க்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க கவர் பண்ணீங்கன்னாவே மோஸ்டா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கவர் பண்ணி முடிச்சிருவீங்க. சோ ஃபர்ஸ்ட் அதை கவர் பண்றதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தாது. அதனால தேவையில்லாம எடுத்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து லைன் பை லைனா ரீட் பண்ணிட்டு இருக்கிற பழக்கத்தை ஃபர்ஸ்ட் விடுங்க. திஸ் இஸ் நாட் நீட் இஸ் ஓவர். எம்பிஎஸ்க்குள்ள வந்தாச்சு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கட 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 கடன்னு வந்து வீக்ல படிச்சு முடிச்சிருங்க. So this is what my first point and my most important point is study what is important first. Okay, now exams. Yes, accepted. There are gonna be a hell a lot of exams coming up. நீங்க வந்து எக்ஸாம்னால எனக்கு ஸ்ட்ரெஸ், எக்ஸாம்னாவே நான் பயந்துருவேன் அப்படின்னு ஒரு ஆளா இருக்கீங்கன்னா ப்ளீஸ் அந்த ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா there are gonna be a train of exams coming every week Monday or every week ஏதோ ஒரு டேல உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். நீங்க எக்ஸாம்ஸ் எழுதிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அப்பேரண்ட்லி ஒரு இயர்ஸ்ல நம்ம ஒரு எக்ஸாம் லாஸ்ட் யூனிவர்சிட்டிக்காக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்னாவே ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இயர் ஃபுல்லாவே நீங்க ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கணும். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் யூ கைஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் சச் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அந்த ஆட்டிடியூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. காம் அண்ட் கம்போஸ்டா இருங்க. ஜஸ்ட் அன் எக்ஸாம், அவ்வளவுதான். வீக் ஃபுல்லா படிச்சிட்டோம்னா நம்ம இதுக்கு பயப்படணும், நம்ம பயப்படவே தேவையில்லை. அப்பேரண்ட்லி நம்ம தான் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இப்பவே தூக்கி போட்டுருங்க. அண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ஈஸியா கிளியர் பண்ண ஒரு ஐடியா சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா தான். தினமும் படிக்கணுங்க. லைக் தினமும் படிக்கிற மட்டும்தான் ஒரே வழி. எக்ஸாம் நைட் உட்காந்து ஆல் நைட்டர் பண்ண போன்னு எடுத்தீங்கன்னா you are not gonna write the exam well. I am warning you guys. You might have the ability to read all the things in one night, but not you're gonna excel in that area. You just gonna pass, but you are here to save lives, not to pass. Okay, adna vechukkonga. Pass பண்றது மட்டும் தான் நம்மளோட எய்ம் கிடையாது. நம்ம knowledge gain பண்ணி அதை அப்ளை பண்ண பார்ப்போம். So here comes my next point. Keep a space for applying. நல்லா படிங்க. அந்த படிச்சதை அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதனால நான் சொல்றேன், தினமும் படிங்க. அப்புறமா வந்து ஐயோ அக்கா அப்பவே சொன்னாங்க தினமும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்கிற மாதிரி சிச்சுவேஷனை உருவாக்காதீங்க. தினமும் படிங்க. ஐயோ தினமும் படிக்க சொல்றீங்களே அப்ப என்ஜாய்மெண்டே கிடையாதுன்னா நான் அப்படி சொல்ல வரல. லைக் நீங்க செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல சொன்ன மாதிரி நீங்க வீடியோ இன்னும் பாக்கலன்னா கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான எம்பிபிஎஸ்க்கு திங்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ எஸ், இந்த வீடியோல சொன்ன மாதிரி கீப் அ ஹாபி, என்ஜாய் வெல், அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நீங்க படிக்காம இருக்கிறதா ஜாலின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அதோட ஹாப்பினஸே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கேதரிங் போகும்போது ஒரு கான்பிடென்டா இருக்கும். இல்ல ஒரு இடத்துக்கு போறீங்க ஜாலியா ஓகே நம்ம படிச்சுட்டு இப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டடிங் டெய்லி. இட் வில் ரெடியூஸ் த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் that you are gonna face in the exams. Second, it gives you a space for applying. நீங்க நினைச்சு பாருங்க, எக்ஸாமுக்கு நைட்டு முன்னாடி நீங்க படிக்கவே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வேர் இஸ் தி ஸ்பேஸ் டு அப்ளை த நாலேஜ் யூ கெயின்ட். அப்படியே எழுதுவீங்க, மறந்துட்டு வந்துருவீங்க. அடுத்த டாபிக் எழுதுவீங்க, மறந்துவீங்க, வந்துருவீங்க. எங்க நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்க? நோ. நீ தினமும் படிச்சா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணி பாக்குறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், டைம் கிடைக்கும். சோ தினமும் படிங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ப்ரைமிங் பண்றதுனால எவ்வளவு ஈஸியா வேலை முடியும்னா அது வார்த்தை சொல்லவே முடியாது. ப்ரைமிங் அப்படின்னா ஒரு டாபிக் எனக்கு கிளாஸ்ல எடுக்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், டைம் டேபிள்ல கொடுத்திருப்பாங்கல்ல. அந்த டாபிக் முந்தின நாளே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி, 1 hour கூட ஆகாது, ஒரு half an hour ஜஸ்ட் அந்த பேஜஸ் எடுங்க, அந்த டயக்ராம் பாருங்க. என்ன இது ஒரு பேட்டரி கிளாண்ட் அப்படின்னா அந்த பேட்டரி கிளாண்ட் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுட்டு போகணும். ஒண்ணுமே தெரியாம நம்ம போய் அங்க உட்காந்துட்டு இருந்தோம்னா அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு அது நம்ம அப்சர்வ் பண்ணிக்குவோம். பட் தென் லாங் டர்ம் நம்ம எல்லாம் ஸ்டோர் ஆகாது. நம்ம ஒரு பேஸ் போட்டு போனோம் அப்படின்னா அது வந்து நல்ல ஃபவுண்டேஷன் வந்து பில்ட் ஆயிட்டே போகும். ஓகேவா? சோ ஒவ்வொரு கிளாஸ்க்கு முன்னாடி ப்ரைமிங் பண்ணிட்டு போங்க. இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹேவ் அ ஹாபி, கோ அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஹேங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பெசிபிக் டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா அனாட்டமிக்கு விஷுவலைசேஷன் யூஸ் பண்ணுங்க. ஒன்னு படிக்கிறீங்கன்னா ஐடியாவே இல்லாம ரீட் பண்ணாதீங்க. ஒரு டயக்ராம் பக்கத்துல வச்சுக்கோங்க. இல்ல கூகுள்ல இன்டர்நெட்ல நிறைய இமேஜஸ் கிடைக்குது,
அண்ட் தென் டைசெக்ஷன் ஹால்ல வந்து உங்களுக்கு பார்க்கலாம். அது மாதிரி ஏதோ ஒரு இமேஜை வச்சுட்டு அதை வச்சு பேஸ் பண்ணி படிச்சீங்கன்னா இட் வில் பி சோ ஈஸி. அப்படியே கப்பு 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 மண்டையில் ஏறும். ஓகே, நெக்ஸ்ட் பிசியாலஜி. பிசியாலஜிக்கு மீன் அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டடி லைக் டாக்டர் when you study physiology and biochemistry. லைக் நம்ம இதை வந்து நேரில் அப்ளை பண்ண போனா நம்ம இது எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. ஓகே டாக்டர், ஸோ இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னோட ஜேர்னில இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் நான் சொல்லிட்டேன். அண்ட் தென் இது வந்து ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டாக நான் சொன்னேன். ஒரு நல்ல சீனியரா அவங்க ஒரு ஜூனியருக்கு எப்படி கைட் பண்ணுமோ, லைக் என் தங்கச்சி தம்பிங்க படிச்சாங்கன்னா எப்படி நான் சொல்லணும், அது எல்லாமே தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய மெடிடேட்டட் வீடியோஸ் அண்ட் ஹெல்ப், உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பில்லரா நான் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அஃப்ரோடேஜ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைம்லேயே அப்டேட் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ ஓகே கைஸ், பை பை, டேக் கேர்.